பாம்பு பாதைக்கு வந்துட்டோம். சரி இறங்குங்க, வந்தாச்சு வாங்க. கேட்டது இதுதான் பாம்பு பாறையா? ஆமா. இப்ப நான் என்ன பண்ணணும்? அப்படியே பாம்பு பாதையில நீங்க நடந்து போய்கிட்டே இருக்கணும். அது எங்க போய் முடியுதோ அங்க இங்க இருப்பாரு. என்ன போய்கிட்டே இருக்கு? ஆமா, முன்னோர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா இது பல கோடி கிலோமீட்டர் இருக்குமா. கோடி கிலோமீட்டரா? இதுக்கு முன்னாடி எவ்வளவு போய் சேர்ந்திருக்கானா? பல கோடி வருஷங்கள்ல ஒருத்தர் பண்ணிருக்காரு. அது இப்ப நீங்க பாத்துட்டு வந்த கிங்க மாதா. அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவரும் பெரிய ஆள் தான் போல இருக்கு. சரி, ஆல்ரெடி ஒருத்தர் போயிட்டு வந்திருக்காருன்னா அப்ப நம்மளால எப்படியாவது செஞ்சு முடிச்சிட முடியும். நம்பிக்கை இருந்தா முடியும். ஆனா ஜாக்கிரதை, மேகத்துல மட்டும் விழுந்துறாதீங்க. ஏன்னா அதுக்கு கீழே தான் நரகம் இருக்கு. அங்க போனா திரும்ப வர முடியாது. சரி கிளம்புறேன். ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட கேட்க இருந்தேன். என்ன? அது என்ன, ஜோசியக்காரி பாபா உனக்கு தெரியுமா? எப்பவாவது ஒரு வாட்டி வந்து ஹலோ சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு வேலை பண்ணு, அவங்க உடனே மாஸ்டர் பார்க்க சொல்லு. அவர்கிட்ட நான் சொல்றேன், ஒரு முக்கியமான தகவலை சொல்லு. அவர் என்ன பண்ணாலும் ஒரு வருஷத்துக்கு என்னால வர முடியாதுங்கிறதையும் சொல்லிடு. சொன்னது ஞாபகம் இருக்கான்னு பாத்துக்கிறேன். என்னோட மாஸ்டர் கிட்ட போய் கோகுல உயிரோட கொண்டு வர வேண்டாம்னு சொல்லணும். அப்படின்னா ஆரம்பிக்க வேண்டியதா? அதாவது பாம்புல இருந்து கீழே விழாம இருக்கணும், அப்படிதானே? ஆமா, விழுந்தா நிலம மோசம். அப்படிலாம் ஒண்ணு ஆகாது.